அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். அதில் தலைப்பு 2.1 பொருளாதார பெருமந்தம். ஃபஸ்ட் பாயிண்ட் அறிமுகம். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1.1 முதல் உலகப் போர் ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை அடித்தளமாக கொண்ட உலக முதலாளித்துவ முறையை தகர்த்தது. 1.1 முதல் உலகப் போர் ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை அடித்தளமாக கொண்ட உலக முதலாளித்துவ முறையை தகர்த்தது. 1.2 பாயிண்ட் இப்போரினால் ஐரோப்பிய நாடுகள் அரசியல் ரீதியாகவும் நிதி சார்ந்த வகையிலும் கவலைக்குரிய அளவிற்கு தளர்வடைந்து வலிமை குன்றின. 1.2 இப்போரினால் ஐரோப்பிய நாடுகள் அரசியல் ரீதியாகவும் நிதி சார்ந்த வகையிலும் கவலைக்குரிய அளவிற்கு தளர்வடைந்து வலிமை குன்றின. 1.3 பாயிண்ட் தொழிலாளர்களுக்கும் அரசை கட்டுப்படுத்திய ஆளும் வர்க்கங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளும் தீவிரமடைந்தன. 1.3 பாயிண்ட் தொழிலாளர்களுக்கும் அரசை கட்டுப்படுத்திய ஆளும் வர்க்கங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளும் தீவிரமடைந்தன. 1.4 பாயிண்ட் இதன் விளைவாக இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் பாசிசம் எழுச்சி பெற்றது. 1.4 பாயிண்ட் இதன் விளைவாக இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் பாசிசம் எழுச்சி பெற்றது. 1.5 பாயிண்ட் போரினால் காலனி ஆதிக்க சக்திகள் வலிமை குன்றியதால் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் தீவிரமடைந்தன. 1.5 பாயிண்ட் போரினால் காலனி ஆதிக்க சக்திகள் வலிமை குன்றியதால் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் தீவிரமடைந்தன. 1.6 பாயிண்ட் இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் கண்டவாறு மேலை உலகில் நிலவிய சிக்கல்கள் முதல் உலகப் போர் வெடிப்பதற்கு இட்டுச் சென்றது. 1.6 பாயிண்ட் இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் கண்டவாறு மேலை உலகில் நிலவிய சிக்கல்கள் முதல் உலகப் போர் வெடிப்பதற்கு இட்டுச் சென்றது. அடுத்து பொருளாதார பெருமந்தம். 2 பாயிண்ட் முதல் உலகப் போருக்கு பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குகள். 2 பாயிண்ட் முதல் உலகப் போருக்கு பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குகள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2.1 முதல் உலகப் போரானது போர்க்கால பெரும் வளர்ச்சி முடிவற்று தொடரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட தொழில்களின் விரிவாக்கத்திற்கு வழிகோலியது. 2.1 பாயிண்ட் முதல் உலகப் போரானது போர்க்கால பெரும் வளர்ச்சி முடிவற்று தொடரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட தொழில்களின் விரிவாக்கத்திற்கு வழிகோலியது. 2.2 பாயிண்ட் இருந்த போதிலும் போர் ஒரு முடிவுக்கு வந்தபோது போர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாகி வளர்ந்த சில தொழில்கள் கைவிடப்பட வேண்டியவைகளாக அல்லது மாற்றியமைக்கப்பட வேண்டியவைகளாயின. 2.2 பாயிண்ட் இருந்த போதிலும் போர் ஒரு முடிவுக்கு வந்தபோது போர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாகி வளர்ந்த சில தொழில்கள் கைவிடப்பட வேண்டியவைகளாக அல்லது மாற்றி அமைக்கப்பட வேண்டியவைகளாயின. 2.3 பாயிண்ட் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஏற்படுத்திய அரசியல் சிக்கல்கள் நிலையை மேலும் மோசமாக்கியது. 2.3 பாயிண்ட் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஏற்படுத்திய அரசியல் சிக்கல்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கியது.
2.4வது பாயிண்ட், பொருளாதார தேசியவாதம் எனும் புதிய அலை பாதுகாப்பு அல்லது சுங்கத் தடைகள், இறக்குமதியாகும் பொருள்களின் மீது வரி சுமத்துவது எனும் பெயர்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உலக வர்க்கத்தை பாதித்தது. 2.4வது பாயிண்ட், பொருளாதார தேசியவாதம் எனும் புதிய அலை பாதுகாப்பு அல்லது சுங்கத் தடைகள், இறக்குமதியாகும் பொருள்களின் மீது வரி சுமத்துவது எனும் பெயர்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உலக வர்க்கத்தை பாதித்தது. 2.5வது பாயிண்ட், போர் ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் பெரும் கடன் சுமையை ஏற்றியது. 2.5வது பாயிண்ட், போர் ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் பெரும் கடன் சுமையை ஏற்றியது. அடுத்து 3வது பாயிண்ட், அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் வீழ்ச்சி. 3வது பாயிண்ட், அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் வீழ்ச்சி. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3.1, முதல் பெரும் வீழ்ச்சி 1929 அக்டோபர் 24 அரங்கேறியது. 3.1, முதல் பெரும் வீழ்ச்சி 1929 அக்டோபர் 24 அரங்கேறியது. 3.2வது பாயிண்ட், அன்றைய தினம் நியூயார்க் நகர பங்குச்சந்தையில் பங்குகளின் விலைகள் செங்குத்தாய் சரிந்தன. 3.2வது பாயிண்ட், அன்றைய தினம் நியூயார்க் நகர பங்குச்சந்தையில் பங்குகளின் விலைகள் செங்குத்தாய் சரிந்தன. 3.3வது பாயிண்ட், நம்பிக்கை இழந்த முதலீட்டாளர்களும் வாடிக்கையாளர்களும் ஏனைய மக்களும் பங்குகளை விற்கத் துவங்கினர். 3.3வது பாயிண்ட், நம்பிக்கை இழந்த முதலீட்டாளர்களும் வாடிக்கையாளர்களும் ஏனைய மக்களும் பங்குகளை விற்கத் துவங்கினர். 3.4வது பாயிண்ட், இருப்பில் இருந்தனவற்றையும் விற்று தீர்க்க தலைப்பட்டனர். 3.4வது பாயிண்ட், இருப்பில் இருந்தனவற்றையும் விற்று தீர்க்க தலைப்பட்டனர். 3.5வது பாயிண்ட், ஆனால் அதனை வாங்குவதற்கு யாரும் இல்லை. 3.5வது பாயிண்ட், ஆனால் அதனை வாங்குவதற்கு யாரும் இல்லை. 3.6வது பாயிண்ட், இப்பெரு வீழ்ச்சியும் முதலீட்டில் ஏற்பட்ட சரிவும் அமெரிக்க வங்கிகளின் தோல்விக்கு வழிவகுத்தன. 3.6வது பாயிண்ட், இப்பெரு வீழ்ச்சியும் முதலீட்டில் ஏற்பட்ட சரிவும் அமெரிக்க வங்கிகளின் தோல்விக்கு வழிவகுத்தன. 3.7வது பாயிண்ட், அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் செய்திருந்த தங்கள் முதலீடுகளை திரும்பப் பெறும் கட்டாயத்திற்கு உள்ளாயினர். 3.7வது பாயிண்ட், அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் செய்திருந்த தங்கள் முதலீடுகளை திரும்பப் பெறும் கட்டாயத்திற்கு உள்ளாயினர். அடுத்து 4வது பாயிண்ட், பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு. 4வது பாயிண்ட், பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4.1, இங்கிலாந்தில் செலவுகளை சுருக்குதல், வரிகளை உயர்த்துதல் போன்ற அவசர கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் நிலைமைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. 4.1, இங்கிலாந்தில் செலவுகளை சுருக்குதல், வரிகளை உயர்த்துதல் போன்ற அவசரகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் நிலைமைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. 4.2வது பாயிண்ட், எனவே இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை கைவிட முடிவு செய்தது. 4.2வது பாயிண்ட், எனவே இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை கைவிட முடிவு செய்தது. 4.3வது பாயிண்ட், உடனடியாக ஏனைய பல நாடுகளும் தங்க நாணய ஏற்பு முறையை விட்டு விலகின. 4.3வது பாயிண்ட், உடனடியாக ஏனைய பல நாடுகளும் தங்க நாணய ஏற்பு முறையை விட்டு விலகின. 4.4வது பாயிண்ட்,
பெருங்கேட்டினை ஏற்படுத்தவல்ல இச்சூழலுக்கு எதிர்நடவடிக்கை மேற்கொள்ளவும் உள்நாட்டு சந்தையை பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு நாடும் ஒரு பாதுகாப்பு கொள்கையை மேற்கொண்டதோடு பணத்தின் மதிப்பையும் குறைத்தன. 4.4வது பாயிண்ட். பெருங்கேட்டினை ஏற்படுத்தவல்ல இச்சூழலுக்கு எதிர்நடவடிக்கை மேற்கொள்ளவும் உள்நாட்டு சந்தையை பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு நாடும் ஒரு பாதுகாப்பு கொள்கையை மேற்கொண்டதோடு பணத்தின் மதிப்பையும் குறைத்தன. 4.5வது பாயிண்ட். பணமதிப்பு குறைப்பால் கடன் கொடுப்போர் கடன் கொடுப்பதை நிறுத்தினர். 4.5வது பாயிண்ட். பணமதிப்பு குறைப்பால் கடன் கொடுப்போர் கடன் கொடுப்பதை நிறுத்தினர். 4.6வது பாயிண்ட். இதனால் உலக அளவில் கடன் வழங்குதல் வாங்குதல் நடவடிக்கையில் பெருஞ்சுணக்கம் ஏற்பட்டது. 4.6வது பாயிண்ட். இதனால் உலக அளவில் கடன் வழங்குதல் வாங்குதல் நடவடிக்கையில் பெருஞ்சுணக்கம் ஏற்பட்டது. 4.7வது பாயிண்ட். இவ்வாறு தங்களின் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் உலக பொருளாதார செயல்பாடுகளை சரிவுக்கு இட்டுச் சென்றது. 4.7வது பாயிண்ட். இவ்வாறு தங்களின் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் உலக பொருளாதார செயல்பாடுகளை சரிவுக்கு இட்டுச் சென்றது. 4.8வது பாயிண்ட். இதனுடைய விளைவு ஆழமானதாகவும் நீண்ட காலம் நீடித்திருப்பதாகவும் அமைந்ததால் வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதனை பெருமந்தம் என அழைக்கலாயினர். 4.8வது பாயிண்ட். இதனுடைய விளைவு ஆழமானதாகவும் நீண்ட காலம் நீடித்திருப்பதாகவும் அமைந்ததால் வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதனை பெருமந்தம் என அழைக்கலாயினர். 5வது பாயிண்ட். அரசியலில் ஏற்படுத்திய அதிர்வுகள். 5வது பாயிண்ட். அரசியலில் ஏற்படுத்திய அதிர்வுகள். இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5.1. பெருமந்தம் பல நாடுகளின் அரசியல் நிலைமைகளை மாற்றியமைத்தது. 5.1. பெருமந்தம் பல நாடுகளின் அரசியல் நிலைமைகளை மாற்றியமைத்தது. 5.2. இங்கிலாந்தில் 1931 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 5.2. இங்கிலாந்தில் 1931 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 5.3. அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முந்தைய பெரும் வளர்ச்சிக்கு தானே காரணம் என மார்தட்டிய குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு பின்னர் 20 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் ஒதுக்கப்பட்டது. 5.3வது பாயிண்ட். அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முந்தைய பெரும் வளர்ச்சிக்கு தானே காரணம் என மார்தட்டிய குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு பின்னர் 20 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் ஒதுக்கப்பட்டது. அடுத்து 6வது பாயிண்ட். புக்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6.1. தங்க மதிப்பீட்டு அளவு என்பது ஒரு நாணய முறை. 6.1. தங்க மதிப்பீட்டு அளவு என்பது ஒரு நாணய முறை. 6.2. இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும். 6.2. இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும். இந்த 6.2 பாயிண்ட்ஸோட பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் தலைப்பு 2.1 பொருளாதார பெருமந்தம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.